ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, அப்படி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உன் வீட்டு வாசல்ல நீண்ட நேரமாக தவம் இருந்து காத்து கிடக்கிறேன். அதாவது இப்போது உன்னை குழப்பி கொண்டிருக்கும் பிரச்சனைகளையும் உன் இன்னல்களையும் தீர்த்து வச்சு உன்னை காப்பாற்றுறதுக்கு முடிவு எடுத்துட்டு தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ அமைதியாக இருந்தாலே உன் பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வை இந்த சாயப்பா உன் கைகளில் கொடுத்துருவேன் செல்வமே. நீ எப்போதும் உன் மனசை சரியாக புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா மனிதர்களின் மனசு ரொம்ப விசித்திரமானது. உன் மனசே ஒரு விஷயத்தை நல்லதுன்னும் சொல்லும், அதுவே கெட்டதுன்னு உனக்கு உணர்த்தும். அதனால் மனசை அதன் போக்குக்கு விட்டுட்டு நீ எப்போதும் நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் மட்டும் சிந்திக்க பழகு. மனசை புரிஞ்சுக்காம புத்தியின் மூலமாக நல்ல செயல்களை செய்ய தயாராக என் தங்கமே. மனசு சீக்கிரமாக உன்னை சிக்கலில் சிக்க வச்சு பிரச்சனைகளில் மாட்ட வைக்க நினைத்தாலும் அதை தாண்டி உன் புத்தியாலும் நல்ல மதியாலும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு. உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சினா, நீ அமைதியாக நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி செய். மனசு அதன் இஷ்டத்துக்கு அலைப்பாயும் போது, அங்கும் இங்கும் உன்னை அலைய வைக்கும்போது நீ அதை உன் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீனா உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகளை எல்லாம் கடந்து உன்னால் சந்தோஷமாக வாழ முடியுமேன் செல்வமே. இந்த உலகத்தில் நீ யாரையும் திருத்தவோ மாற்றவோ முயற்சி செய்யாத. ஏன்னா மற்றவங்களை திருத்துறதுக்காக நான் உன்னை படைக்கலை. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் உன்னை ஒரு மனிதனாக நான் பிறவி எடுக்க வச்சிருக்கேன். இப்போது உனக்கு கிடைச்ச கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு அதை சமாளித்து கடந்து வரும் நீ இனிமேலாவது உன் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்து காட்ட தயாராகு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை யாராவது புறக்கணித்தாலும் நீ அவர்களை ஒருபோதும் ஒதுக்கி வைக்க நினைக்காதே. அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்களே தானாகவே அருமை பெருமையை உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருவாங்க என் செல்லமே. இப்போது உன் மனதில் இருக்கும் காயங்களையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியாக்கி உன்னை பத்திரமாக பாதுகாக்க இந்த சாயப்பா வந்துட்டேன். என்னை நம்பி வந்த உன்னை இனி எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன். ஏன் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். யாராவது ஒரு அவசரம் ஆத்திரத்துக்கு உதவி கேட்டு உன்கிட்ட வந்தாங்கன்னா என்கிட்டயே இல்லை அப்படி இப்படி நீ எதையாவது சொல்லி திட்டி யாரையும் விரட்டி அடிக்காதே. உதவியினை கேட்டு வருபவர்களையும் காசு பணம் வசதி இல்லைன்னு வறுமையில் வருபவர்களையும் நீ எல்லாரிடமும் கனிவோட நடந்து கொள்ள தயாராகு. தாகம்னு வர்றவங்களுக்கு தண்ணி கொடு, பசியோடு இருப்பவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உணவை கொடு. இப்படி நீ செய்கிற சின்ன சின்ன தானமும் தர்மமும் உன் வாழ்க்கையில் பல மடங்காக உனக்கான நன்மையாக வந்து சேரும். அடுத்தவங்களுக்கு நீ உதவி செய்யும் போது அது உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை விலக்கி உனக்கான பிரகாசத்தை கொடுக்கும் என் செல்லமே. இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை நம்பினா, உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சினா என் ஆசீர்வாதமும் துணையும் உனக்கு இருந்து நீ வாழ்க்கையவே ஜெயிப்பாய் என் செல்லமே. எவர் ஒருவர் உன்னை அதிகமாக விரும்புகிறாரோ அவர்கள் மூலமாகவே உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். என்னை தேடி வரும் என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக பக்க பலமாக யாராவது மனித ரூபத்தில் வந்தே நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிடுறேன். நீ யாரை பற்றியும் ஒருபோதும் தவறாக பேசாதே. மற்றவர்களை உன் வார்த்தைகளால் நீ காயப்படுத்தினா நீ பாவத்தாளியாக மாறிடுவ. நீ செய்கிற தவறுகளை பார்த்து நானும் கஷ்டப்படுவேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரிடமும் சண்டை போடாதே. நீ யாரிடம் சண்டை போட்டாலும் அது எனக்கு எரிச்சலையும் வெறுப்பையும் கொடுக்கும் என் செல்லமே. உன்னை சுற்றி உள்ளவங்களுடைய வார்த்தைகள் அவர்களது சாபங்கள் எந்த வகையிலும் உன் வாழ்க்கையில் வேலை செய்யாத அளவுக்கு எல்லா வகையிலும் உனக்கு நன்மை நடக்கும் அளவுக்கு இந்த சாயப்பா நான் செய்ய போகிறேன். நீ எப்போதும் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. இந்த உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அன்புக்கு அடிமை என்பதை மறந்து விடாதே. நீ எல்லாரிடமும் அன்போடும் கருணையோடும் இருக்கும்போது அதுவே உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். நீ எந்த சர்ச்சையிலும் எந்த பிரச்சனைகளிலும் சிக்காமல் இருக்கணும்னு நினச்சினா உன் காதுகளில் கேட்கும் ஒவ்வொரு 10 வார்த்தைகளுக்கும்
நீ ஒரு வார்த்தையை மட்டும் அதுவும் தேவைப்பட்டா பேசு, இல்லாட்டி நீ எதுவும் பேச வேண்டாம் என் செல்லமே. அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அமைதியாக கடந்து போகணுமே தவிர எல்லா விஷயங்களிலும் உன் கருத்தை நீ சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. தேவையில்லாமல் பேசாமல் அமைதியாக பொறுமையாக அளவோட பேச கற்றுக்கோ. யாரை பார்த்தும் கடும் சொற்களை வீசாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வார்த்தைகளை நல்ல சொற்களை மட்டும் பேசி பழகு. ஏதாவது உனக்கு வார்த்தையை பேசியே ஆகணும்னு தோணும் போது இந்த உலகில் வாய்ப்பேச முடியாமல் வாழ்பவர்களை நினச்சிக்கோ என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கிட்டாலே உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. உனக்கு கிடைச்ச சாப்பாட்டை குறை சொல்லாமல் வீட்டில் தினமும் இதையே செய்கிறீங்களே, இது நல்லா இல்லை, அது சலிச்சு போச்சுன்னு எந்த விஷயத்தையும் சாப்பாட்டை குறை சொல்லாமல் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்பவர்களை நினச்சிக்கோ. உனக்கு அமைஞ்ச கணவரையோ மனைவியையோ குறை சொல்வதற்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்க்கை துணை இல்லாமல் தனியாக வாழக்கூடிய, தனியாக தன் பிள்ளைகளை வைத்து வாழ்க்கையை நடத்த கஷ்டப்படும் குடும்பத்தையும் அந்த மனிதர்களையும் நினச்சி பார்த்து நீ திருந்திக்கோ. உன் குழந்தைகளை திட்டுவதற்கு முன்பாக, உன் குழந்தைகளை அடிப்பதற்கும் குறை சொல்வதற்கும் முன்பாக இந்த உலகத்தில் குழந்தை வரம் வேண்டி தவம் கிடக்கும் மனிதர்களை நினச்சி பாரு. அப்புறம் உன் பிள்ளைகளை திட்டணுன்ற மனசே உனக்கு வராது. நீ இருக்கிற வீட்டை குறை சொல்கிறதுக்கு முன்பாக, உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை குறை சொல்வதற்கு முன்பாக, குடியிருக்க வீடு கூட இல்லாமல் மறைவாக ஒதுங்குவதற்கு இடம் கூட இல்லாமல் வீதியில் வசிக்கும் மனிதர்களை நினச்சி பாரு. உனக்கு கிடைச்ச வேலையையும் உனக்கு வாங்குகிற சம்பளத்தையும் குறை சொல்வதற்கு முன்பாக இந்த உலகத்தில் வேலை இல்லாமல் வருமானமே இல்லாமல் கஷ்டப்படும் மனிதர்களை நினச்சிப்பார் என் செல்லமே. மொத்தத்தில் வாழ்க்கையில் எப்போதும் உன்னை எந்த விதத்திலும் நீ தாழ்வாக நினைக்க வேண்டாம். உன்னை விட கஷ்டப்படுறவங்களோ உன்னை விட வறுமையில் வாழ்பவர்களும் இந்த உலகத்தில் இருக்கும்போது உனக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை மட்டும் அடிக்கடி நினச்சிக்கோ. அதன் மூலமாக நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் நீ வெறுக்கும் விஷயங்களையும் முற்றிலும் மறக்க முயற்சி செய். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை மன நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும். பசியால் வாடக்கூடிய ஜீவராசிகள் எதுவாக இருந்தாலும், அதில் மனிதர்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் அவங்களுக்கு உணவளிக்க தயங்காதே. அடுத்தவங்க பசியை தீர்ப்பதன் மூலமாக நீ எனக்கு உணவளிப்பதாக நான் நினச்சிக்குவேன். இந்த உலகில் அரிதிலும் அரிதான மானிட பிறவியை பெற்ற என் செல்ல பிள்ளையானே, எனக்கு மிகவும் நெருங்கிய உறவாக மாறிவிட்டாய். எப்போதும் நல்ல பிள்ளையாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆளாக நீ இரு. நான் உன் கூடவே எப்போதும் இருந்து நீ செய்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்துட வேணாம். நீ எந்த அளவுக்கு என்னை நம்புறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். வாழ்க்கையில் எப்போதும் பெருசாக எதையாவது சாதிக்கணுன்ற கனவு உனக்குள்ளே இருப்பது எனக்கு தெரியும். அதனால்தான் உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ எப்போதும் எதையும் யோசித்து கவலை கொள்ளாதே. உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என்று